நற்கருணை ஆண்டவரை எழுந்தேற்றம் செய்து ஒரு ஆராதனை பாடல் அதன் பின் பாடப்படும். அதன் பின் உங்களுக்கான ஒழுங்குமுறைகள் சொல்லப்படும். Sa
எழுந்து நிற்க இப்பொழுது நற்கருணையை தந்தை அவர்கள் எடுத்திருக்க அனைவரும் எழுந்து பள்ளி குழந்தைகள் முன்னால் சிலுவையை தாங்கிய முன்னாள் பள்ளி குழந்தைகள் அருட் சகோதரிகள் கொஞ்சம் வழி நடத்துங்க, ஒழுங்குபடுத்துங்க. இந்த ஆசிரியர்கள் கிடையாது பங்கில். ஆகவே அருட் சகோதரிகள் குருக்கள் பங்கு அவர்களை வழி நடத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஊர் பெரியவர்கள் யாராவது ஒருவர் அல்லது இருவர் முன்னால் எப்படி போடுங்கிறத வழிகாட்ட ஒருவர் அல்லது இருவர் முன்னால் செல்லுங்கள். சிறுவர் பீட சிறுவர்களுக்கு அருகாமையிலே அனைவரும் இந்த பக்கம் ஒரு ஆள், அந்த பக்கம் ஒரு ஆள், 2 பேர் நம்ம 2 வரிசையாக நினைங்க. சிலுவை முன்னால் கொண்டு போங்க, சிலுவை கூட்டிட்டு போங்க. பீட சிறுவர்களை நீங்கள் வழிநடத்தினால் அவர்களை பின்தொடர்ந்து அனைவருமே வந்து விடுவார்கள். எனவே பீட சிறுவர்களை முதலில் வழிநடத்துங்கள். செல்லும் பொழுது கையிலே உள்ள பாடல்களை வைத்து பாடிக்கொண்டே செல்லவும். தேவையற்ற பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரை நம்முடைய வீடுகளிலே, வீதிகளிலே, நம்முடைய தெருக்களிலே வலம் பெற வைக்கின்றோம். எனவே பக்தியோடு ஜப நிலையோடு பவனியிலே பங்கேற்போம். எல்லாருமே பவனிக்கு போயிருக்க, யாரும் நிற்க வேண்டாம். 2 பேர் வரிசையில் சென்றால் போதுமானதே. 2 4 வேண்டாம். ஒருவர் இந்த பக்கம் ஒருவர் அந்த பக்கம் நின்றாலே போதும். கூட்டம் அதிகமாகிவிட்டால் பார்த்துக் கொள்ளலாம்.
அனைவருமே நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் செல்லவும். பின்னால் வண்டிக்கு பின்னால் யாரும் வர வேண்டாம், வாகனத்துக்கு பின் யாரும் வர வேண்டாம். எல்லோரும் முன்னால் போங்கள். குழந்தைகளை இயேசு தொடர்ந்து அவர்களை சிலர் அவர்களை கொண்டு வந்தனர். இதை கண்ட சீடர் அவர்களை அகற்றினர். ஆனால் இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சீடர்களுக்கு கூறினார். இது வாழ்ந்த கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக எங்களை கிடைத்து வருபவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை தேடி வருவோம். ஆனால் ஆண்டுக்கு ஒருவரை நீர் எங்களை தேடி வருகின்றேன். நீர் எங்கள் மீது அன்பு மக்களை கழிவு கொண்டவரை நீர் நிரூபிப்பதற்காக எங்களை தேடி வருகின்றேன்.
ஒருவேளை ஆலயத்திற்கு வர இயலாதவர்களை கூட நீ சந்தித்து வருகிறீரோ என்று நினைக்கின்றோம். ஆண்டவரே, நீ வருகின்ற பாதைகள் அனைத்தையும் புனிதப்படுத்தும். நீ வருகின்ற பாதைகள் அனைத்தையும் செம்மைப்படுத்தும். நீ பயணிக்கின்ற பாதைகளில் இருக்கிற எல்லா தீய சக்திகளையும் ஆதிக்கங்களையும் அடித்து ஒழித்து என் மக்களுக்கான வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்துவே ஆகும். இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு உண்மை தேடி வந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மக்களை கண்ணோக்கி பார்த்தவர்களும் குறிப்பாக குழந்தைகளையும் இளைஞர் இலக்கங்களையும் உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, அந்த நாட்களில் சிறு குழந்தைகளை அதிகமாக அன்பு செய்வீரை எங்கள் குழந்தையும் விட நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ 12 வயதிலே நீ ஞானத்தில் சிறந்து விளங்கியது போல எங்கள் குழந்தைகள் சிறந்து விளங்க தேவையான ஞானத்தை வல்லமை தருவையாக. இதோ இந்த உலகம் சூழ்நிமயமானது. இந்த உலகத்தில் கெட்டுப் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை குழந்தைகள் ஓடங்களின் பிழையில் சிக்கி தவிர்க்கிறார்கள். இதோ அதிலிருந்து அவர்களால் வெளிவர இயலவில்லை. இதனால் அவருடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்து சீர்குலைவதை நாங்கள் பார்க்கிறோம். படிப்பில் கவனமில்லை. இதோ குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தையின் மீது மரியாதை இல்லை. எனவே ஆண்டவரை குழந்தைகளை தொட்டு புனித பாதை அவருடைய மனதை திருப்புவே ஆகும். ஆலய வழிபாடுகள் பக்தியுடன் பங்கேற்க தேவையான நல்மனதை அவர்களுக்கு தருவே ஆகும். ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கேட்படி நடக்கிற நல்ல மனதை தந்தவர்களும் இதோ அவர்கள் எதிர்காலத்திற்கான விதைகள். ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் தங்களுடைய குழந்தைகளை குறித்து ஏராளமான கற்பனைகள், ஏராளமான ஆசைகள், ஏராளமான கனவுகள் இருக்கின்றன. அந்த கனவுகளை உணர்ந்தவர்களாக எங்கள் வீட்டு பிள்ளைகள் நல்ல பாதையில் பயணிக்க தேவையான அருளையும் ஆற்றலையும் தருவே ஆகும். அந்த ஆண்டவரை எங்கள் இளைஞர்களை இளம்பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ பல இளைஞர்களே தோல்வி தங்களுடைய குடும்பத்தின் சுமையாக சுமத்தப்படுகிறது. ஆனால் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. நாங்கள் பாடுபட்டு உழைத்தாலும் உழைப்பிற்கு சரியான ஊதியம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. நாங்கள் எவ்வளவுதான் கடினமான பணிகளை செய்தாலும் கூட இன்னும் எங்களுடைய குடும்ப சூழல் கடற் சுமையிலேயே இருக்கிறது. அன்பு ஆண்டவரை நல்ல வேலை வாய்ப்புகளை தந்தவர்கள் இன்னும் அவர்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தையும் கோமையை பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்தவர்கள் என் திருமண வாழ்க்கையை எரிநோக்கி இருக்கின்ற குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தந்து அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றவே ஆகும். அவர்களுடைய தனிப்பட்ட எரிநோக்கி இருக்கின்ற கருத்துக்களுக்கு நெய்யாமை செவிசாட்டே ஆகும். என் திருமணம் தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தடைகள் அனைத்தையும் நீக்கி எதிர்கால வாழ்விற்கான வாசங்களை நெய்யாமை திறந்து வைக்கும்படியாக வேண்டுகிறோம். எங்கள் ஜெபங்கள் அனைத்தையும் நீ கேட்கிறேன் என்று நம்பிக்கையோடு கேட்கின்றோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல தந்தையே ஆமே. மனிதர் பலனை தொடரும். Bye.
ஆகுது வெறாயிருக்கு. வண்டி மேலே யாருக்கிட்டாரு ஆகாஷ் லைட்டுக்கு அதிகாரம் 4 வசனங்கள் 38 முதல் 41 வரை. இயேசு தொழில்நுட்பத்தை விட்டு வீட்டிற்குச் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் பேசினார்கள். இயேசு அவர் அருகில் இருந்து காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொரு மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை உருவாக்கினார். பேய்களும் நீ இறைமகன் என்று கற்றுக்கொண்டு பலரிடமிருந்து வெளியேறினர். அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை பேச விடாமல் தடுத்தார். லைன் தான் அழகா இருக்கு.
கருத்துவரி எங்கே கருணை கடந்த நாட்களில் செய்த பணிகள் உங்களிடமிருந்து வல்லமை பெற ஏராளமான மக்களுமே இருக்கிறார்கள். நீர் எங்கே இருக்கிறீர்? மலையடிவாரத்தில் இருக்கிறீரா? கடற்கரையில் இருக்கிறீரா? வயல்களில் இருக்கிறீரா? கொலைக்கூடத்தில் இருக்கிறீரா என்று தேடி தேடி ஓடுகிறார்கள். ஏதோ உங்களுக்கு முன்னால் கூடி நிற்கின்ற எமது இறை சமூகத்தை கண்டோக்கி பார்த்தர்கள். உங்களுடைய இறக்கம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எந்தவித நோய்படியும் இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவருடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. ஏதோ ஒரு வகையில் பலவீனம், ஏதோ ஒரு வகையில் கண்களம் குறைவு, ஏதோ ஒரு வகையில் வலி வேதனை, பால் முட்டையை நான் நடக்க இயலாத சூழல் என்று ஒவ்வொருவருடைய நிலையும் ஒவ்வொருவருடைய அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு என்னென்ன நோய் நிலை என்று எங்களுக்கு உமக்கு நன்றாக தெரியும். எனவே வாய்விட்டு கூட சொல்ல இயலாத நிலையில் பல நோய் நிலைகளுக்கு நாங்கள் ஆளாகியிருந்தோம். நீதான் எங்கள் அனைவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக. இந்த வழிபாடுகளில் கூட பங்கெடுக்க இயலாத சூழலில் பலர் இருக்கிறார்கள். ஒரு சில எமது பங்கை சார்ந்த மக்கள் மருத்துவமனையில் கூட இருக்கிறார்கள். நீதான் இவரையும் தொட்டு குணப்படுத்துவீராக. மருத்துவர்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையோடு உண்மையில் நாங்கள் அதிகமாக நம்பிக்கை வைக்கின்றோம். காரணம், மருந்து மாத்திரை கொடுப்பவர் மருத்துவர், ஆனால் குணம் கொடுப்பவர் நீர் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். தொட்டு குணப்படுத்த மாட்டவரே, உங்களுடைய அந்த திருவுடலிருந்து ஒளிவீர் செய்கின்ற அந்த கதிர்வீச்சுகள் மக்கள் மீது பட்டு உடல் நலனை தருவதாக. உடல் நோய்கள் ஒருபுறம் இருக்க மனநோய் எங்களை இவ்வாறு துரத்துகின்றது. உடல் நோய் சரியாகி ஒரு வகையில் குடும்பம் கிடைத்தால் எங்களுடைய மனம் எங்களிடம் இல்லை, எங்களுடைய மனதில் நிம்மதி இல்லை, எங்களுடைய மனதில் அமைதி இல்லை. இந்த உடல் நோய் கூட பல நேரங்களில் மனநோயை எங்களுக்கு இழந்து வருகிறது. எங்களிடம் மகிழ்ச்சி இல்லை, எங்களிடம் நிறைவு இல்லை, எங்களிடம் நிம்மதியும் இல்லை. மனிதனும் முகத்தை பார்க்கின்றார், ஆனால் நீரோ அகத்தை பார்ப்பவர். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் நடக்கின்ற எல்லா வழிகளும் நமக்கு தெரியும். எனவே அன்பு ஆண்டவரை, தொட்டு உடல் நோயை குணப்படுத்துகின்றனே, என் மக்களுடைய மனநோயை மனவலையை சேர்த்து குணப்படுத்தும்படியாக உங்களிடம் கேட்கிறோம். எங்களுடைய இரக்கத்தோடு கேள்வி கேட்கின்ற வேண்டவர்களிடம் நீ செவிசாய்த்தல் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே ஆகும். அனைவரும் சமதியை தொடர்பு.
ராசாக்கில் ஆள தெரியும் இந்த சைடை பார்த்து அவங்க கரெக்டாக வருது சென்டர் வாட்டி போட்டு
ஆமாம் அது பொட்டை பிள்ளை அனைவரும் நற்கரணை நாளை நோக்கி திரும்பி நிற்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 27 முதல் 30 வரை. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை தவிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தில் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான் நீ கட்டளைகளை கொடுத்தேன். நாங்கள் பாதை மாறி போகின்ற போது மீண்டும் சரியான பாதையில் நாங்கள் பயணிப்பதற்காகத்தான் எங்களுக்கு கட்டளைகள் கொடுத்தேன். அதிலும் குறிப்பாக 2 கட்டளைகளை சுருக்கி கொடுத்தேன். அந்த 2ஐயும் எங்களுக்கு ஒன்றாகி கொடுத்தேன். உங்களை அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களை அன்பு செய்யுங்கள் என்று. அன்பு ஆண்டவரே, அந்த கட்டளைப்படி நாங்கள் வாழ முயற்சி செய்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் நாங்கள் தோற்று போகின்றோம். எங்களுடைய பலவீனங்கள் எங்களை தடுக்கிறது. எங்களுக்கு தீமை செய்தவர்களில் நாங்கள் எப்படி அன்பு செய்வது? எங்களுக்கு எதிராக பேசியவர்களுக்காக நாங்கள் எப்படி மன்றாடுவது? மனித பலவீனம் எங்களால் இயலவில்லை. அன்பு ஆண்டவரே, உம்மிடமிருந்து நாங்கள் அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உமக்கு எதிராக பேசியவர்களையும் நீர் மன்னித்தீர். உம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் கூட நீர் மன்னித்தீர். அவர்களையும் நீர் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டீர். அன்பு ஆண்டவரே, அந்த மனநிலை எங்கள் அனைவருக்கும் தாரும். எங்களுடைய குடும்பங்களிலே பல நேரங்களில் அன்பும் அமைதியும் இல்லாத சூழல், நிம்மதி இல்லாத சூழலுக்கு காரணம் எங்களால் அடுத்தவரை மன்னிக்கவும் முடியவில்லை, அன்பு செய்ய முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அவர்களை பற்றி நாங்கள் நினைக்கின்ற போதெல்லாம் அவர்கள் எங்களுக்கு எதிராக செய்த துரோகங்களும் அநியாயங்களும் கொடுமைகளும் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. இதனாலே பல நேரங்களில் எங்களுடைய உடலும் உள்ளமும் நொந்து போகிறது. எங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை. நாங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் எங்களால் மேலெடுத்து வர இயலவில்லை. அன்பு ஆண்டவரே, அந்த மனநிலையை தந்தருளும். நாங்கள் நல்லவர்களே தீயவர்களே ஒன்றாய் பார்க்கின்ற மனநிலையையும், எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை தாரும். இதனால் நாங்கள் நிறைவு பெறுகிறோம், அமைதி பெறுகிறோம், மன மகிழ்வு பெறுகிறோம் என்ற சிந்தனையோடு நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். அனைவரும் பவனியை தொடர்வோம்.
வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 25 முதல் 29 முடிய. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுப்பது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. ஆண்டவரே, பல அறிஞர்கள் சொல்கின்ற ஒரே கூற்று, மனிதனுடைய மனம் என்பது கவலைகளை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலை. இந்த வாக்கியம் 100% உண்மை. எங்களுடைய உள்ளம் ஏதோ ஒன்றை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் நினைத்தாலும் கூட அந்த சிந்தனைகளை எங்களால் தடுக்கவோ நிறுத்தவோ முடியவில்லை. அந்த அளவிற்கு நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். ஆனால் இந்த கவலைகளும் பல நேற்றையை பற்றியது, இன்னும் பல கவலைகள் நாளையை பற்றியது. ஆனால் இன்றையை பற்றிய கவலைகள் குறைவோம். எனவே நாங்கள் நேற்றை பற்றியும் நாளை பற்றியும் சிந்திப்பதை விட அந்தந்த நாளை பற்றி நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு அருள் தாரும். நாளை பற்றி கவலைப்படாதீர்கள், நாளை கவலை தீர்க்க நாளை வெளிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அந்தந்துள்ள தொல்லையே போதும் என்று சொன்னீரேன். அன்பு ஆண்டவரை, உம்மிடம் தானே எங்களுடைய கவலைகளுக்கான தீர்வு உள்ளது. பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகத்தில் இவ்வாறு சொல்வார், உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். இந்த வார்த்தை கேட்கின்ற போது எங்களுக்கு எவ்வளவோ ஆறுதலாக இருக்கிறது. எங்களுக்காக பரிந்து பேச, எங்களுக்காக இரக்கத்தை பொழிய, எங்களுடைய கவலைகளை மாற்றி மகிழ்ச்சியை நிறைவேற்ற நீர் இருக்கின்றீர். ஏனெனில் எங்களுடைய கவலைகளை நீர் சுமந்திருக்கின்றீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரேன். எனவே இந்த கவலை, இந்த சுமையை எங்களிடமிருந்து நீக்கி உங்களுடைய அன்பை, அமைதியை, சமாதானத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே, ஆமென். அனைவரும் பவனியை தொடர்வோம். வாழ்வுக்கு துணையாகும்.